வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,150லேருந்து 25,250 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அல்லது ஒரு செல்லிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயின்டைன் வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணதோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸோ ஃபைனலாக நிஃப்டி 50 எக்ஸாக்டாக வந்து இந்த 25,150 வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அண்ட் சேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அல்லது ஒரு பையிங் ஜோன் ட்ரிகர் ஆகிற ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,400 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து இருக்குது. இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிது. 1 ஹவர் சார்ட் அண்ட் 1 டே சார்ட் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 600லேருந்து ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாம் இப்போதைக்கு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கு உண்டான அந்த லெவலை மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 50 கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் நமக்கு மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 25,250 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஒரு கேப் அப் கூட ஆகலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் மாதிரி வந்து இதை மறுபடியும் வந்து ஒரு பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அகெயின் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கூட மறுபடியும் வந்து கீழே வந்து ரிட்டர்ன் வரும். ஏன்னா இந்த லெவல் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அல்லது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா தான். அதன் காரணமாக நான் வந்து சொல்கிறேன். மண்டே இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, ஒரு ரிட்டர்ன் மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கூட நமக்கு வந்து ஒரு யூட்டர்ன் வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 2 தடவை இந்த இடம் போகும்போது நமக்கு வந்து ஒரு யூட்டர்ன் வந்து அடித்தாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்க்கும்போது ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துலேருந்தே ஒரு யூட்டர்ன் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து சேம் இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து 50-50 சான்ஸ் தான். இப்படியே நமக்கு வந்து ஒரு மேலே வந்து போகிற மாதிரி வந்து இருந்தாலும் இந்த 25,250 அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவல் ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அந்த இடம் வரைக்கும் வந்து போகலாம். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளாட்டாகவே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும் பாசிட்டிவாகவே வந்து இருக்குது அப்படின்னாலும் இங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஒரு கேப் அப் மாதிரி வந்து நடந்துட்டு அங்கேருந்து லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி நமக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,400 கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. நெகட்டிவ் நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அது வருது அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஒரு 4-5 நாள்லேயே கூட வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் நியூஸ் தான். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாமே. இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சஸை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் வந்து ஆகிட்டு பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு 50 மினிட் சார்ட்டில் இந்த மேலே இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைச்சாலும் ஒரு சப்போர்ட் லெவல் உண்டான ஒரு அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படி பண்ணுற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஸோ இதை உடச்சிட்டு பார்ப்பாங்கன்னு என்ன பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது, ஸோ இந்த வந்து உடைக்காமல் வந்து மேலே போயிட்டுருது, ஆனால் இதே வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஷார்ட் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்து போயிருச்சுன்னு நினச்சிட்டு யாரெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்களோ அவங்களால வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ 50 மினிட் சார்ட்டில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் இந்த 2 இடத்தையும் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா
கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் அந்த விஷயம் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து இருக்கணும். வால்யூம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம். நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நெகட்டிவ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. அது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து ஒரு யூட்டர் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நிஃப்டி 50 வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,114. ஸோ 25,100 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 25,100லேருந்து ஒரு 25,280, 25,300 இந்த ரேஞ்சஸை நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1,30,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த 25,100 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 25,000, 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 25,000 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,56,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 24,900 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு 1,50,000 லட்சம், இந்த பக்கம் ஒரு 2,50,000 லட்சம், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து புட் ரைட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரேஞ்சஸாக நம்ம கன்சிடர் வந்து பண்ண வேண்டிய ஏரியா டவுன் சைடு 25,000, 24,900 டவுன் சைடு ரேஞ்ச். அதே மாதிரி அப் சைடு ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 இது வந்து அப் சைடாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு கேப் அப் நடந்தது. அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து 25,050 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 11:30 வரைக்குமே நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் தான். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் இந்த 5 மினிட்ஸ் கேண்டலில் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 11:30க்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ்லையும் ஒர்க் ஆகும், 50 மினிட்ஸ்லையும் ஒர்க் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அதோட ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். ஆனால் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்க எடுக்கிறீங்க, ஸ்கேல்பிங் பற்றி கிடையாது, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலையபிளான ஒரு டைம் ஃப்ரேம், ப்ளஸ் 15 மினிட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிளான ஒரு டைம் ஃப்ரேம் தான். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம வந்து போகும்போது 15 மினிட்ஸை நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து வச்சுக்க முடியாது ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்கறதுக்காக. ஆனால் 15 மினிட்ஸை நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ்க்காக வச்சுக்கலாம், 1 ஹவரை ஒரு அனாலிசிஸ்க்காக வச்சுக்கலாம். என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்து நம்ம 15 மினிட்ஸோ 1 ஹவரோ நம்ம வந்து வச்சுக்க முடியாது. 5 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே போனதுன்னா அது வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா நம்ம அது வந்து ஒரு ஸ்கேல்பிங்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம். 2 மினிட்ஸோ அல்லது ஒரு 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு நம்ம வந்து மூவ் பண்ணணும். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங், அதாவது ஒரு ½ அன் ஹவர் டு ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அந்த ட்ரெண்டு வந்து ஹோல்ட் ஆகாது. ஸோ அதன் காரணமாக 5 மினிட்ஸ் வந்து ஒரு ஐடியலான ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் கூட்டான ஒரு டைம் ஃப்ரேமாக வந்து இருக்கும். அதில் மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ரிலையபிளாகவே வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸை நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அனலைசிஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ் டு ஒரு 1 ஹவர் சார்ட்டை நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருக்குது, பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,050 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,050 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,150, 25,50, 25,000, 24,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சஸில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஆனால் நிஃப்டி 50 மாதிரி வந்து ஹோல்ட் ஆகலை. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு அதாவது ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னால் அந்த 54,800 கிட்ட வந்து ஒரு ரெசன்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ஆஃப்டர் 11:30க்கு மேலே வந்து சேம் ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லை. வித்தின் ஒரு 30 to ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ் வந்து கொடுத்துருந்தது. அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே இல்லை. டோட்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11:30லே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,900 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,700 நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஒரு 5400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 5500 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,200, 55,000, 54,900, 54,700, 54,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ஹைகிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. சேம் 11:30 நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,600 வந்து இருக்கலாம். 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,400, 82,200, 82,000, 81,600, 81,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி ரொம்ப மோசமாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மற்றது கூட நமக்கு வந்து ஒரு 11:30 வரைக்குமே வந்து ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஆனால் மிட் கேப் நிஃப்டியில் மார்னிங் 9:15 க்ளோசிங் டைம் 3:30 வரைக்குமே வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,150 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 1350 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 1350 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு 12,950, 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 13,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 13,250, 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 13,000, 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.